ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காங்கினதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டதும் அது கூடவே தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இப்போ கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எதாவது காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவும் போடல. தேங்காய் பால் சாதத்துக்கு காரத்துக்கு வேறு எதுவும் போட மாட்டாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த டைமில் நீங்கள் இது கூட 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். வேறு எதுவும் காரத்துக்கு சேர்க்க வேண்டாம். நான் இப்போ 2 பேருக்கு தேவையான சமையல் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அரிசியில் இருக்க தண்ணியே இதில் இருக்குது, எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றலை. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.